அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பைரவா கால் மேல வந்து ஒரு கார் ஏறி போயிடுச்சுங்க. பைரவா யாருன்னா வந்தாங்க, நம்ம வளர்க்குற நாய்க்குட்டி. அதாவது நாய்க்குட்டி வந்து ரோட்ல போய் படுக்கிறது வந்து தப்புதாங்க. ஏன்னா ஒரு நாய் வந்து சடனா குறுக்க போயிடுச்சு, ஒரு விபத்து ஆயிடுச்சுன்னா அது வேற. இத்தனைக்கு நம்ம இருக்கிறது வந்து ஹைவே ரோடுலாம் இல்ல. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறது வந்து ஒரு சின்ன ஊர் உள்ள போற ரோடு தான், கிராமத்து ரோடு தான். நிறைய பேர் வந்து பண்ற தப்பு என்னன்னா, இந்த கார்காரங்களாகட்டும், பைக்காரங்களாகட்டும் பெரும்பாலும் ஒரு நாய்க்குட்டியோ இல்ல மத்த இதுவோ வந்து பெரும்பாலும் நாய் தாங்க வந்து ரோட்ல படுத்து இருந்ததுன்னு வச்சுங்களேன். படுத்து ஓரமா படுத்திருந்தாலோ இல்ல எப்படி படுத்திருந்தாலும் சரிங்க, குறுக்க நின்று இருந்தாலோ அது போகும். நம்ம கார் போகும்போது அந்த வேகத்துக்கு அது போயிடும், தூரம் போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வராங்களே தவிர, ஒரு ஆரன் கொடுப்போன்ற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேர்கிட்ட இல்லைங்க. ஒரு சில பேர் கொடுக்குறாங்க, ஒரு சில பேர் வந்து ஆரன் அடிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா பைரவா கால் மேல நான் கார் ஏறினதுக்கும் அதாங்க காரணம். அவன் ஓரமா தான் படுத்துட்டு இருந்தான். அவரு ஹார்ன் அடிக்காம வந்தாரு அந்த கார்காரு. அப்படி ஸ்லோ மோஷன்ல ஏத்தி இறக்கிட்டாரு. அந்த இவனுக்கு இந்த அளவு ஒரு கார் கால் மேல ஏறி இறங்கி இந்த லேசான அடியோட இவன் தப்பிச்சது ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா 2 நாளா இவன் நடக்கவே இல்லை. இன்னைக்கு தான் கொஞ்சம் ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிருக்கான். காயமும் லேசான காயன்றதுனால ஒன்னும் இல்ல. அதாவது இப்போ ஒரு மனிதர்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா ஹார்ன் அடிக்கிறீங்க. அதே மாதிரி இப்போ ஒரு நாய் வந்து தெருவில் படுத்துட்டு இருந்தாலோ இல்லை ரோட்ல இருந்தாலோ ஏன் அந்த ஆரன் சத்தத்தை ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? ஒரு ஆரன் கொடுக்கறதுல நமக்கு ஒன்றும் ஆயிட போறது இல்லையா? அது அது விலைக்கு போயிடும், இல்லை அது என்ன பண்ண போகுது? அது அது ஓடிடும்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு. அந்த இதுல கார் ஓட்டிட்டு போயிடுறீங்க. ஆனா அது ஒருவேளை கவனிக்கல அப்படின்னும் போது நீங்க போய் இடிச்சதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைல்ல. அதனால கார்ல போறவங்க எல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் ஹார்ன் அடிங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.